மதுரையில நாட்டுப்புற பாடகி ஒருத்தங்க நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா கணவர் தெரிவிச்சிருந்த சூழல்ல உடற்கூறு ஆய்வுக்கு அப்புறமா அவங்க கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட தகராறுல கணவனே மனைவிய கொலை செஞ்சதா சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன். இவரு சுத்துவட்டார பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு மைக் செட்ட போடக்கூடிய தொழிலை செஞ்சுட்டு வராரு. இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய மனைவியை பிரிந்து தன்னுடைய 2 குழந்தைகளோட இவர் வசிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. அதே போல மதுரை மதிச்சியம் பகுதியை சேர்ந்த மேடை பாடகியான கவிதா அப்படின்றவங்களும் தன்னுடைய கணவரை பிரிஞ்சு 2 குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. இவங்க நிகழ்ச்சிகள்ல ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதாகவும் அதை தொடர்ந்து நாகராஜனும் கவிதாவும் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் கூறப்படுது. திருமணத்துக்கு அப்புறமா நாகராஜனுடைய குழந்தைகளை கவிதாவுடைய தாயார்கிட்டையும் கவிதாவுடைய குழந்தைகளை நாகராஜனுடைய தாயார்கிட்டையும் விட்டுட்டு இவங்க 2 பேரும் தனியா வீடு எடுத்து தங்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. மதுரை மேலூர் 18ஆம் பகுதியில இவங்க தனியா வசிச்சுட்டு வந்த நிலையில அங்கிருந்தே இவங்க நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் நாகராஜன் கவிதாவுடைய ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போயிட்டு அதிலிருந்து 65,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்ததாகவும் அதை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துக்கு குடியேறலாம் அப்படின்னு கவிதா கிட்ட நாகராஜன் தெரிவிச்சதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில இதுக்கு கவிதா மறுப்பு தெரிவிச்ச நிலையில தான் இவங்க 2 பேருக்கு இடையிலும் வாக்குவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. இப்படி இந்த 2 பேருக்கு இடையிலும் வாக்குவாதம் முத்தி போகவே அதை தொடர்ந்துதான் நாகராஜன் கவிதாவை கொலை செஞ்சதா கூறப்படுது. ஆனா கவிதாவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு போக முயற்சி செய்யும் போதுதான் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கவிதா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்களாம். அதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சோதிச்சு பார்க்கும்போது மருத்துவர்களும் கவிதா உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் கவிதாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. உடற்கூறு ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கவிதா கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கா. அதை தொடர்ந்து தான் நாகராஜன் கிட்ட மேற்கொண்ட விசாரணையில இந்த தகவல்கள் எல்லாமே வெளியே வந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.